ரயில்வே துறையில் லோகோ பைலட் மற்றும் குரூப் டி நிலைகளுக்கான 32,438 காலி பணியிடங்களை நிரப்ப தேர்வு நேற்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த தேர்வு கடைசி கட்டத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆர்ஆர்பி தேர்வு 2 ஷிப்டுகளாக நடைபெற இருந்தது. ஆனால் ஏதோ தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சில தேர்வு மையங்களில் மட்டும் தேர்வு ரத்தாகியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர். சர்வர் பிரச்சனையால் தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக கூறினர் என்று சில தேர்வர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தேர்வை எழுதுவதற்காக அண்டை மாநிலங்களில் இருந்து கூட வெகு தூரம் பயணித்து வந்திருக்கின்றனர். தேர்வு ரத்து என அறிவிப்பு வந்ததும் தேர்வர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டை சேர்ந்த தேர்வர்கள் தேர்வுக்காக ஆந்திரா, தெலுங்கானா போன்ற வெளிமாநிலங்களுக்கு செல்லும் நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கான தேர்வு மையங்களை தமிழ்நாட்டிற்குள் அமைக்காமல் வெளி மாநிலங்களில் அமைத்ததற்கு கடும் கண்டனம் எழுந்தது. சற்றும் எதிர்பாராத விதமாக கடைசி நேரத்தில் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருப்பது மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக தேர்வர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான தேர்வர்கள் சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணித்து இந்த தேர்வை எழுத சென்றுள்ளனர். அவர்களுக்கு தேர்வு ரத்து என்ற அறிவிப்பு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட தேர்வு சீக்கிரம் நடத்தப்பட வேண்டும் என்றும் விரைந்து மறு தேதியை அறிவிக்க வேண்டும் என்றும் தேர்வர்கள் வலியுறுத்துகின்றனர்.